துவான் சுரேசலவின் மனைவியினூடாக முதலில் உணவு வீட்டில் சமைத்த உணவை நாங்கள் கொண்டு வந்து சுரேசலவுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு அனுமதியுங்கள். இரண்டாவது, அவர் எந்த விதத்திலும் தாக்கப்படவோ சித்திரவதைக்கு உட்படுத்தப்படவோ கூடாது, அதற்கும் அனுமதியுங்கள். மூன்றாவது விஷயம் இருக்கின்றது, இங்கு தான் ஒரு சில சிக்கல் இருக்கின்றது. பாருங்கள் அது எப்படி என்றால், ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரை சட்டத்தரணிகள் தனியாக ரகசியமாக ஒரு பிரைவேட்டாக அவர் சந்தித்து சட்ட ரீதியான ஆலோசனைகளை அந்த சந்தேக நபராக கருதப்படுபவர்களுக்கு வழங்க முடியும். அவருடைய சட்டத்தரணிக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஒரு சிஸ்டம், அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் கோரியிருப்பது, தன்னுடைய கணவர், அதாவது சுரேசலையின் மனைவி தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். தன்னுடைய கணவருக்கு அவருடைய சட்டத்தரணிகள் லோயர்ஸை ரகசியமாக தனியாக சந்தித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். ரைட், இப்போ 3 கோரிக்கைகள் நாங்கள் பார்த்தோம். ஒன்று, உணவு தனியாக வீட்டில் சமைத்து கொண்டு வர வேண்டும், அவருக்கு வீட்டு உணவு வழங்க வேண்டும். இரண்டாவது, எந்த விதமான சித்திரவதைக்கும் உட்படுத்தப்படக்கூடாது. மூன்றாவது, சட்டத்தரணிகள் லோயர்ஸ் தனியாக சுரேசலவை சந்தித்து பேச வேண்டும். அந்த இடத்திற்கு எந்த ஒரு போலீஸோ சிஐடி அதிகாரியோ யாரும் இருக்கக்கூடாது. ரகசியமான ஒரு சந்திப்பாகத்தான் அது அமைய வேண்டும். இது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற ஒரு சிஸ்டம். இதில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அவை ஒரு சட்டத்தரணிக்கு ஒரு சந்தேக நபராக அவருடைய கஸ்டமர், ரைட், அவருடைய கிளையண்டை சந்திப்பதற்கு சட்ட ரீதியாக முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுரேசலவின் சட்டத்தரணி உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதத்தினூடாக இந்த கோரிக்கையை சிஐடியின் பணிப்பாளரிடம் முன்வைத்தும் ஒரு கோரிக்கையை கேட்டும் கூட அதற்கு சரியான ஒரு அனுமதி இன்னமும் கிடைக்காத காரணத்தினால் சுரேசலவின் சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இலங்கை அரசியல் அமைப்பின் 13ஆம் பிரிவின் கீழ் இது ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறலாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூலிக ஐத்திவாசிகம் சகா நிஷப்தவ சிட்டிமே ஐத்திய அமைதியாக இருக்கும் உரிமை, ஒன்று அடிப்படை மனித உரிமை மற்றும் அமைதியாக இருக்கும் உரிமைகள் மீறப்படுவதாக இவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். யார் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? சுரேசலவின் சட்டத்தரணிகள். இப்போ சிஐடியிலிருந்து இவர்களுக்கு அனுமதி கிடைக்காத காரணத்தினால் சட்டத்தரணிகள் நீதிபதியை சந்தித்து அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க போவதாகத்தான் இந்த இணையதள செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது